ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இப்போ நம்ம இட்லி பொடி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் வந்து இன்றைக்கி முருங்கைக்கீரை இட்லி பொடி தான் செய்ய போகிறேன். அதனால் முருங்கைக்கீரை ஒரு கொத்து போட்டுக்கலாம். நான் நல்லா அலசிட்டு வெயிலில் ஒரு நாள் காய வச்சு எடுத்துக்கிட்டேன். இதை வந்து நம்ம நல்லா பேன் ஹீட் பண்ணிவிட்டு ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு முருங்கைக்கீரை வேணாலும் ஸ்கிப் பண்ணிட்டு மற்ற எல்லாம் போட்டு நீங்கள் அரைச்சி இட்லி பொடி செஞ்சுக்கலாம், நார்மலான இட்லி பொடி. இப்போ வந்து முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடியும், அதுக்கப்புறம் நான் கருவேப்பிலை ஒரு 2 கொத்து மட்டும் சேர்த்துருக்கேன். போட்டு நல்லா நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணியாச்சு. இங்கே பாருங்கள் நல்லா எந்த அளவுக்கு இருக்குன்னு. நல்லா உடச்சா நல்லா தூளாகிடுது பாருங்கள், இந்த அளவுக்கு இருக்கணும். இப்போ வந்து பேன் ஹீட் பண்ணிவிட்டு 1 டம்ளர் கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். அதிலலாம் லைட் ப்ரௌனாக வர வரைக்கும் கருக விடாமல் நல்லா வறுத்துக்கலாம். நல்லா டீப் ஃப்ரை பண்ணிடலாம். லைட் ப்ரௌனாக ஆனால் போதும். பாருங்கள் நல்லா இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ வந்து உளுந்து வந்து 1/2 டம்ளர் எடுத்துக்கலாம். எல்லாமே தனித்தனியாக போட்டு வறுத்தா தான் நல்லாயிருக்கும். அதனால் எல்லாமே தனித்தனியாக போட்டோம். இது இந்த அளவுக்கு வறுத்துட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து 1/4 டம்ளர் வந்து நம்ம வந்து துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம். அதுவும் போட்டு நல்லா டீப் ஃப்ரை பண்ணிக்கலாம், லைட் ப்ரௌன் ஆகிற வரைக்கும். எள்ளு வந்து 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதுவும் பொரியிற அளவுக்கு நல்லா வறுத்துக்கலாம். அது வந்து வெடிக்கும், அதுதான் ஸ்டேஜ். அப்போ வந்து எடுத்துடலாம் கருக்க விடாமல். அதுக்கப்புறமா நம்ம வந்து ஜீரகம் 1 டேபிள் ஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு அதுவும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். அப்புறம் வந்து பேனில் வந்து லைட்டாக நல்லெண்ணெய் வந்து 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிட்டு பூண்டு ஒரு 6-7 பல் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். பூண்டு நல்லா வதங்கினதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக வச்சுட்டு பேனில் இன்னும் கொஞ்சம் லைட்டாக எண்ணெய் ஊற்றி வரமிளகா வந்து நான் 6 சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்களும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து ஒரு தட்டில் போட்டது எல்லாத்தையும் ஒரு 10 மினிட்ஸ் ஆற வச்சுக்கலாம். நம்ம அரைக்கிறப்ப அந்த காம்பெலாம் கிள்ளிடலாம் மிளகாவோடது. இப்போ வந்து நல்லா காஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு நம்ம வந்து தேவையான கல்லுப்பு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் பெருங்காயம் வந்து 1/4 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கலாம். போட்டு நல்லா நைஸாக இல்லாமல் ரொம்பவும் கொரப்பாக இல்லாமல் மீடியமாக அரைச்சிக்கலாம். நல்லா இந்த அளவுக்கு கொரப்பாக அரைச்சிக்கலாம். ரொம்ப நைஸாக அரைச்சிட வேணாம். நல்லா கொஞ்சம் நரன்னு இருக்க மாதிரி அரைச்சிக்கோங்க. நம்ம அப்படி தான் சாப்பிட்றப்ப இட்லி தோசை சாப்பிட்றப்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து நம்ம பாக்ஸில் போட்டு நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சா 1 மந்த் வரைக்கும் நல்லாயிருக்கும். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இது மாதிரி நிறையா வீடியோ பார்க்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.